இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ஜூலை மாதம் வந்திருக்கிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு மன்னாவை தருகிறார். அந்த மன்னாவை நம்ம வைத்து ஜெபிக்கும்போது அது இந்த மாதம் பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய போகிறார் தேவன். யோவேல் 2:25. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் கொடுத்திருக்கிறார் வசனம். நம்மளை விட்டு போயிருக்கலாம் எத்தனை ஆசீர்வாதங்கள். நம்மளை விட்டு படிப்பு கூட போயிருக்கலாம். நம்மளை விட்டு பல ஆசீர்வாதங்கள். வேலைக்கு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. உன் சொந்த பந்தங்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிசாசு பிடுங்கி இருக்கலாம். குழந்தை பிறக்கக்கூடாதபடி பிசாசு செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நான் உனக்கு திரும்பி தந்து சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த மாதம் கொடுத்து நம்மளை சாட்சியாக நிறுத்துவாராம். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா. கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது நடுவில் இவ்வளோ பத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள், பசியினால் அவதிப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் அவர்கள் கொடுத்தார். அதுபோல் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தியில் சத்ரு அவர்களை எவ்வளோ புடமிட்டது. ஆனால் உன்னை பொன்னாக துலங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதுபோல யோபை ஆசீர்வதித்த தகப்பன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கலங்காதே, பயப்படுறியா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் என்னை கைவிட்டு போயிடுச்சு, என்னை மீறி போயிடுச்சு ஆண்டவரே. நான் அப்படியா கூனி குறுகி அப்படியா உட்கார்ந்து ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு அப்படியா புலம்புறியா? வேதத்தை அப்படியா ஹல்லேலூயா பிடித்து நம்ம இந்த மாதம் ஜெபிக்கும்போது இந்த மாதம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திர கடைசிக்குள்ள உன்னை சாட்சியை நிறுத்துவார். திரும்பி உன்னை விட்டு எது போனதோ அதெல்லாம் திரும்பி உன் கரத்தில் ஒப்படைப்பார். ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பீர்கள். உங்கள் நாவல் எப்போதும் ஸ்தோத்திர பலிகள் இருந்து கொண்டே இருக்கணும். சோத்திரிக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னீர். ஆனால் எங்களுக்கு எல்லாமே இருந்தது தான். ஆனால் அந்த பிசாசின் சத்ரு மூலயமாய் எல்லாத்தையும் பிடுங்கி போயிடுச்சுப்பா. ஆனாலும் ஆண்டவரே அந்த சத்ருக்களை நீர் அடக்கி போட்டு ஆண்டவரே அப்பா இந்த மாதம் எல்லாத்தையும் தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே எங்களை கைமீறி போன எல்லா காரியங்கள், வேலை போயிருக்கலாம், படிப்பு காரியம் போயிருக்கலாம் ஆண்டவரே அப்பா, சொந்த பந்தங்கள் எங்களை விட்டு போயிருக்கலாம், எங்கள் பிள்ளைகள் போயிருக்கலாம் ஆண்டவரே அப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறானா ஆண்டவரே அப்பா, வருமானம் வரலையேன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் உனக்கு ஹல்லேலூயா எந்தெந்த காரியத்தில் நீ வெட்கப்பட்டு போனியோ அதெல்லாம் உனக்கு ரெட்டிப்பாய் கொடுத்து, சரீரத்திலையும் பலனை கொடுத்து, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து இந்த மாதம் அதிகமாய் துதிப்பீர்கள் என்று சொன்னீர். அதிகமாய் துதிக்க அந்த கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. துதித்து ஜெயமெடுப்பா என்று சொன்னீர் அப்பா. அந்த ஜெயத்தை நீ காணப்போன போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த மாதம் அதிகமாக ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் கொடுத்து உங்களை சாட்சியாய் வைக்கிறார். இயேசு ரத்தம் உங்களை காக்கும். ஆமேன், ஸ்தோத்திரம்.